அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பண்ணிச்சுன்னா மெக்கானிக்ஸ் கிளாஸை நாம் என்ன பண்ணிச்சுன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரி, மெக்கானிக்ஸ் எங்கிறது நினச்சின்னா தமிழில் சொல்ல பண்ணிச்சுன்னா பொறியியல்னு சொல்லுவாங்க. பொறியியல் என்றா என்னென்னு சொல்லி பார்த்தோம்னுச்சுன்னா எல்லா வகையான ஃபிசிக்கலான இயக்கங்களை எடுத்தோம்னுச்சுன்னா நம்ம நடக்கிறது, கல்லால் எறிகிறது, அதே மாதிரி பார்த்தோம்னுச்சுன்னா தண்ணியில் ஒரு கல் அமல்றது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ணில் ஒரு பலகை மிதக்கிறது, எப்படி பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பொறியியல் சார்ந்த இயக்கம் தான், பொறியியல் சார்ந்த விஷயம்தான். இதை நம்ம என்ன பண்ணிச்சுன்னா நிறைய விஷயங்கள் நம்ம படிக்கலாம். முதல்ல நான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இயக்கத்தியலங்கிற பாடம். இயக்கத்தியலங்கிறது என்னென்னு பார்த்தோம்னுச்சுன்னா என்னச்சுன்னா ஒரு பொருளை தாக்குற விசையை கருத்தில் கொள்ளாமல் வேகம், இடப்பெயர்ச்சி, தூரம், நேரம்ங்கிறது மட்டும் கருத்தில் கொண்டு நாம் என்ன செய்யணுச்சுன்னா அதுக்கான இயக்கத்தை நாம் பார்த்தோம்னுச்சுன்னா கணத்தில் கொள்றத பார்த்தோம்னுச்சுன்னா இந்த இயக்கத்தியலங்கிற பாடம். சரி, இப்போ நம்ம முதலாவது பார்த்தோம்னுச்சுன்னா இயக்கத்தியல் நான் பார்க்க போகிற முதலாவது விஷயம் என்னச்சுன்னா நேர்கோட்டு இயக்கம். நேர்கோட்டு இயக்கத்தை எடுத்தோம்னுச்சுன்னா நேர்கோட்டு இயக்கத்தில் எப்படி ஒரு பொருள் நேர் ரோட்டில் இயங்குது, அதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குது, அது ஆரம்பம் விவகங்கள் காந்த சம்பந்தமாக பாடம் பார்த்தோம்னுச்சுன்னா இந்த நேர்கோட்டு இயக்கம். இந்த நேர்கோட்டு இயக்கத்தில் நமக்கு பார்த்தீங்கன்னுச்சுன்னா முக்கியமான இரண்டு விடயங்கள் நமக்கு என்ன இருந்துச்சுன்னா தெரியணும். முதல்ல பார்த்தீங்கன்னுச்சுன்னா இயக்கத்தில் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னச்சுன்னா நிறைய விஷயம் தெரியணும். மூலம் பார்த்து பார்க்க என்னச்சுன்னா இடப்பெயர்ச்சி. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுன்னா தூரம் என்ன, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இடப்பெயர்ச்சி என்னன்னு இருந்துச்சுன்னா நமக்கு தெரிய வரும். தூரம்ங்கிறது என்ன சொல்லி பார்த்தீங்கன்னு ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு பயணம் செய்யக்குள்ள பார்த்தீங்கன்னு அந்த ரெண்டு புள்ளிக்கு நம்ம பயணம் செஞ்சு பாதையில் மொத்த நம்ம பார்த்தீங்கன்னு தூரம். சரி, இந்த தூரம் பார்த்தீங்கன்னு ஒரு ரெண்டு கணி பாதை வலை நடியும் அப்போ நினைச்சுன்னா தூரத்துக்கு பார்த்தீங்கன்னு ஒரு குறித்த திசை இருக்க மாட்டேன், திசை மாறி போகும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னு இதுக்கான கொடுத்துடைய திசை இல்லை தூரத்துக்கு. தூரம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கணியம், காவி கணியம் இல்லை. தூரத்தை பார்த்தீங்கன்னு நம்ம வளமே பார்த்தீங்கன்னா மீட்டர் வளம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு இது இடப்பெயர்ச்சிங்கிறது என்னச்சுன்னா ஒரு புள்ளியில் இன்னொரு புள்ளிக்கு நம்ம பயணம் செஞ்சு பண்ணிச்சுன்னா அந்த ரெண்டு புள்ளிக்கு இடையான மிக குறுகிய தூரம், அதாவது நேர்கோட்டு தூரம் நம்ம பார்த்தீங்கன்னு என்னச்சுன்னா இடப்பெயர்ச்சி. இந்த இடப்பெயர்ச்சியை நம்ம பார்த்தீங்கன்னா இடப்பெயர்ச்சிக்கும் இதுக்குமான வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னு உதாரணத்துக்கு ஏங்கிற புள்ளி ஒன்று இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னு பிங்கிற புள்ளி ஒன்று இருக்குது. இதுக்கு நாம் என்ன செய்யறாங்கன்னு இந்த பாதை கூட கண்டிப்பாக பயணிஞ்சு பார்த்தீங்கன்னு இது பார்த்தீங்கன்னு இந்த தூரம் பார்த்தீங்கன்னா சின்ன டி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு அதுக்குரிய இடப்பெயர்ச்சி பார்த்தீங்கன்னு எக்ஸ் இருக்கும். இப்போ தூரம் இருந்துச்சுன்னா இந்த பாதை ரெண்டு என்ன பாதையாக போய்க்காங்க அந்த பாதை பார்த்தீங்கன்னா டி, அதாவது தூரம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு அதில் இடப்பெயர்ச்சிங்கிறது இருந்துச்சுன்னா ரெண்டு புள்ளிக்கு இடைப்பட்ட மிக குறுகிய தூரம், அதாவது எஸ் பார்த்தீங்கன்னு இடப்பெயர்ச்சியாகவும் இருக்கும். சரி, நாம் இப்போ முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் ரெண்டை பார்த்துட்டோம். அடுத்து முக்கியமான வேர்ட்ஸ் கொஞ்சம் தெரியும். என்னென்னு சொல்லி பார்த்தோம்னுச்சுன்னா வேகம் இருந்துச்சுன்னா என்னங்க நமக்கு தெரியும். வேகம் உண்டா என்னன்னுச்சுன்னா பார்ப்போம். வேகம்ங்கிறது என்னச்சுன்னா இடப்பெயர்ச்சி மாற்ற வீதம். அதாவது பார்த்து வருஷம் பயணிக்க ஆரம்பிச்சுன்னா பயணிக்கக்குள்ள ஒரு செகண்ட்ல அவர் பயணிச்ச இடப்பெயர்ச்சி, ஒரு செகண்ட் அவர் பயணிச்ச இடப்பெயர்ச்சி பார்த்தீங்கன்னு அவர வேகத்தை எடுத்து முடிச்சுன்னா யூன் எடுத்து முடிச்சுன்னா அந்த இடப்பெயர்ச்சி எஸ்ஸாக இருந்தால் அதுக்குள்ள டி இதான் பார்த்தீங்கன்னா வேகத்துக்கான சாம்பாடு. இதான் நாம் எஸ் சமம் டியூட்டி என்று இதில் யூவங்கள் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னு வேகம் அளிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ் சமம் என்னச்சுன்னா இடப்பெயர்ச்சி அளிக்கும். அதே மாதிரி டைம் என்னச்சுன்னா டைம் பார்த்தீங்கன்னா டி அடிக்கும். சரி, இதான் பார்த்தீங்கன்னு வேகம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு கடியம் என்னச்சுன்னா தூரமாற்ற வீதம். அதாவது பார்த்தீங்கன்னு ஒரு பயணிக்குள்ள நம்மளோட தூரத்தில் ஏற்பட்ட மாற்றம் வீதம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செகண்டுக்கு பயணிக்கிற தூரம் பார்த்தீங்கன்னு
கதியும் வந்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூ சமன் டி பை டி, டி சமன் யூடின்னு முடியலாம். இதில் டி வந்து நினைச்சுன்னா தூரம், அதே மாதிரி டி வந்துக்கிட்டு கலி, யூ வந்துக்கிட்டு கலி, டி வந்து பார்த்தீங்கன்னா நீளம். சரிதானே? அடுத்து நமக்கு தெரியும் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னச்சுன்னா சராசரி கலி. இதில் நான் நினைச்சேன் நோம்பல் செடி கொடுத்தாங்க நினைச்சேன். இதில் நீங்கள் ஓலவரில் சயின்ஸில் படிச்சிருப்பீங்க. ரெண்டாவது எனக்கு சயின்ஸ் வீட்டில் நினைக்கிறேன். அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா படிச்சிருப்பீங்க 10ஆம் ஆண்டுலாம் படிக்க. சரி, இப்போ நான் பார்க்க போகிறது நினச்சுன்னா சராசரி கலி. சராசரி கலி, சராசரி கலிங்கிறது ரெண்டு பார்த்தீங்கன்னா நம்ம பயணித்த மொத்த தூரத்தின் கீழே மொத்த நேரம், அதாவது சராசரி கலிங்கிறதால பயணித்த மொத்த நேரம், பயணித்த மொத்த தூரத்தின் கீழ் பயணித்த மொத்த தூரத்தின் கீழ் எடுத்த மொத்த நேரம், எடுத்த மொத்த நேரம் நமக்கு பார்த்தீங்கன்னா சராசரி கதி. சராசரி கதி என்னன்னு உங்களுக்கு குழந்தைக்கு மட்டும் நான் நம்புறேன். அதே மாதிரி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சராசரி கதி உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ ஒரு வாகனம் வந்து போகுது, ஒரு அக்கறை ஸ்டார்ட் ஆகி போகுது, குழம்பு போகுது, இடையில இருக்கிற ஸ்டாப்லேயே என்ன செய்யணும், ஒரு சிட் ஸ்டாப்ல இருக்காங்க, சாப்பிட்றாங்க, எல்லாம் செய்யறாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பயணித்த தூரத்தையும் எடுப்போம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுக்கக்குள்ள வந்து டைம் எடுக்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பயணித்த நேரத்தை மட்டும் எடுக்காமல் அவங்க ரெஸ்ட் எடுத்த நேரம், எல்லா நேரத்தையும் நாம மொத்தமான நேரத்தை நேரம் வந்துச்சுன்னா இங்கே எடுப்போம். அடுத்த மொத்த நேரத்தை பயணிக்கிறது மொத்த தூரம் வந்துச்சுன்னா இந்த பாதை மொத்த நேரத்தை நம்ம எடுப்போம். எடுத்து இந்த சராசரி கல்வியை கண்டுபிடிப்போம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சராசரி வேகங்கள், சராசரி வேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்த தூரத்திற்கு மொத்த இடப்பெயர்ச்சி மொத்த நேரம், பயணித்த மொத்த இடப்பெயர்ச்சிகளை மொத்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சராசரி வேகமாக இருக்கும். சரி, இப்போ நம்ம நேரம் பண்ணிச்சுன்னா முக்கியமான பொருள் இப்போ வாரம். இப்போ நான் படிக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 7 படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம நீங்கள் இருக்கக்கூடிய சாம்பாடுகளை வந்து பார்த்துக்கிட்டு நீங்கள் 7 படிச்சிருக்க மாட்டீங்க, 1 படிச்சிருக்க மாட்டீங்க. இப்போ பார்க்க போகிறது என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா 6 மூடுகள். 6 மூடுகள் என்பது நினச்சிங்கன்னா வேகம் மாற்ற வீதம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 6 மூடுகள். வேகம் மாற்ற வீதம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மூடுகள். 6 மூடுகள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு எத்தனை வேகமாக இருக்குது, அதாவது ஒரு செகண்ட் ஒரு வாகனத்தில் வேகம் வந்துக்கிட்டு 5 ms - 1 6 ms - 1 போயிட்டு அதில் 6 மூடு வந்து பார்த்தீங்கன்னா என்னச்சுன்னா 1 ms - 2. சரி, இப்போ இதை பார்த்தீங்கன்னா 6 மூடுகளில் பார்த்தீங்கன்னா ஏன் எடுப்போம். 6 மூடுகளை எடுத்தோம்னுச்சுன்னா இறுதி வேகம் V, ஆரம்ப வேகம் U உண்டா. இதான் வந்து பார்த்தீங்கன்னா 6 மூடுகள். வேகம் மாற்ற வீதம் நினைச்சுன்னா 6 மூடுகள். V வந்து நினைச்சுன்னா இறுதி வேகம், U வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப வேகம், T வந்து பார்த்தீங்கன்னா நேரம், A வந்து பார்த்தீங்கன்னா மூடுகள். இதை வந்து பார்த்தீங்கன்னா ms-2 அளப்போம் சதவீத அலகு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துக்கிட்ட ஒரு காவிக்கணியம் திசையும் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பருமனும் இருக்கும். சரி, இப்போ நமக்கு தெரிஞ்சுட்டு இதுக்கான சமன்பாடு A சமன் V - UT என்று நமக்கு தெரிஞ்சு. இதுலேயும் நம்ம என்ன பண்ணணும்னா இயக்க சமன்பாடுங்கிற பாட்டுக்கு போகிறோம். இயக்க சமன்பாடு நம்ம எப்படி இருக்குன்னு முதலாவது சமன்பாடு நம்ம எடுக்க போகிறோம்னு இந்த ஆர்முகளுக்கான சமன்பாடு இல்லை. முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம என்ன வந்துச்சுன்னா இது இங்கே ஆக்கும் AT சமன் V - U. அதே மாதிரி V சமன் எடுத்துச்சுன்னா U சக AT. V எடுத்து முடிச்சுன்னா பார்த்தீங்கன்னா AT + U ஒன்று எழுதலாம். என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா Y சமன் MX சக C என்ற கிராஃப் எழுதி நீங்கள் எழுதிட்டீங்கன்னா ஒரு எலிமெண்ட்ஸ் படிக்கக்கூடிய படிச்சுட்டீங்க கிராஃப் வகைகள் இல்லை. சரி, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு நினச்சேன்னா இது வந்து இதான் நம்ம இருக்கிற முதலாவது இயற்கை சாம்பாடு பேசிக்காக. ரெண்டாவது இயற்கை சாம்பாடு இருக்கிறோம். இது கிராஃபை குறித்து நம்ம என்ன ரெண்டாவது இயற்கை சாம்பாடு இருக்கிறோம். இந்த கிராஃப் எடுத்துன்னு வந்துச்சுன்னா
விக்கும் டைமுக்கும் இது வந்து எம்எஸ் மைனஸ் ஒன்று மாறுறது. இது வந்து 10 நிமிஷம் செகண்ட் கீழ்ந்துச்சுன்னா அது ஆரம்பத்தில் வீலையும் தொடங்கும். கிராஃப் வீக்குள்ளால போகும். எங்கே போகும் வந்துச்சுன்னா ஆரம்ப மூடுகள் ஏயோட நேரம் டீக்கு போகும். போக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலவகம் வந்து பார்த்தீங்கன்னா நேரம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா விஐ இருக்குது. ஆரம்ப கொஞ்சம் இருக்குது. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குளம் இருந்துச்சுன்னா இடப்பேச்சு வேகநேர வரைக்கும் கிராஃபில் இப்போ கிராஃப் நாங்கள் என்ன வந்துச்சுன்னா பின்னுக்கு பார்ப்போம். பின்னுக்கு பார்க்கல உங்களுக்கு குழம்பும் அதை நம்ம இதை படிக்கிறது எல்லாம் மங்கிறதுலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை படிச்சுட்டு இதை படிக்கிறது அப்புறம் நம்ம என்ன வந்துச்சுன்னா கிராஃப் சம்மந்தமாக படிப்போம். சரி, இப்போ கிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா வேகநேர வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேகநேர வரைக்கும் இது நீங்கள் ஓடவே படிச்சிருப்பீங்க. வேகநேர வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேகநேர வரைக்கும் உள்ள வரைக்கும் வந்து எக்ஸைட்டோட அமைக்கிற பரப்பளவு, அதாவது எக்ஸைட்டோட அமைக்கிற பரப்பளவு இவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா இடப்பெய்க்கு தெரிஞ்சு வேகநேர வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாம் என்ன எடுத்து வந்துச்சுன்னா இது வந்து என்ன ஒரு சரிவகத்தில் ஒரு பரப்பளவுக்கான சமாதான பக்கங்களின் கூட்டுத்தொகை இங்கு 2 கரை செங்குத்தீரம். சமாந்திர பரப்புகளின் கூட்டுத்தொகை என்ன பி ப்ளஸ் யூ இங்கு 2 செங்குத்தீரம் டி. இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிற பேசிக்கான சமன்பாடு. இதில் இந்த என்ன பெறமடிச்சு பார்த்தீங்கன்னா மற்ற 2 சமன்பாடுகள் என்ன பெறமடிச்சுன்னா நிறுத்தி எடுக்கப்படும். சரி, அப்போ நமக்கு இந்த 2 சமன்பாடு வந்து 2 சமன்பாடு நீங்கள் என்ன பெறமடிச்சுன்னா மற்ற சமன்பாடுகள் எடுக்கப்படும். சரி, நம்ம நீங்கள் முதலாவது பி சமன் யூ சக ஏற்றிங்கிறது மூணாவது சமன்பாடு. 2வது சமன்பாடு வந்து பார்த்தீங்கன்னா எஸ் சமன் பி ப்ளஸ் யூ இன்கு 2t. சரியே, இப்போ நமக்கு தெரியும் நீங்கள் வந்துக்கிட்டு எஸ்ஸுக்கான சாமான் முடிஞ்சால் பிக்கான சாமான் முடியும். நம்ம இருக்கும்போது இருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சாம்பாடு இருந்துச்சுன்னா டைம் வச்சு இதுவும் டைம் வச்சு அப்படியே முடிச்சுன்னா டைம் வைக்காமல் நம்ம சாம்பாடு தான் முடிக்க முடிக்கிறதுக்கு நான் ஐடியா இருந்துச்சுன்னா இங்கே டைம் இருந்துச்சுன்னா வரமாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா வி மைனஸ் யூ இன்க்ளூடே எழுதி. அப்போ நான் அதே மாதிரி நாங்கள் எழுதிட்டு முடிச்சிருப்பாங்க எஸ் சமன் வி ப்ளஸ் யூ இன்க்ளூட் 2 வி மைனஸ் யூ இன்க்ளூட் ஏ அடுத்த முடிச்சுன்னா இது அடுத்த முடிச்சுன்னா வி வர்க்கம் மைனஸ் யூ வர்க்கம் ஒரு 2 இது எப்படி இது மெச்சு நீங்கள் படிச்சுக்கணும். இது ஏ வர்க்கம் மைனஸ் பி வர்க்கத்தை நம்ம பண்ணிடலாம். ஏ ப்ளஸ் பின்னு சொல்லியும் ஏ மைனஸ் பின்னு சொல்லியும் எழுதலாம். இப்படி இந்த இப்படி நம்ம மாற்றிடுவோம். அதெல்லாம் செஞ்சுக்கணும். சரி, இப்போ அடுத்த முடிச்சுன்னா இந்த 2a இங்கே போகணும். பி வர்க்கம் அவங்கள போனால் பி வர்க்கம் சொன்னேன் 2 யூ வர்க்கம் ப்ளஸ் 2as இந்த சாம்பாடு நமக்கு வருது. சரி, இது ஒரு சாம்பாடு. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணுச்சுன்னா இறுதி வேகம் நமக்கு ஒரு கட்டத்தில் தெரிய அமைக்குது. இறுதி வேகம் தெரியாத சந்தர்ப்பத்தில் நம்ம என்ன இருந்துச்சுன்னா அந்த சாம்பாடை செஞ்சு விடக்கூடிய மாதிரி இருக்கணும். இந்த கேடி செஞ்சு விடக்கூடிய மாதிரி இருக்கணும்னு தானே இருந்துச்சுன்னா இந்த சாம்பாடு இறுதி வேகத்தில் என்ன இருந்துச்சுன்னா தூக்கப்படும். அப்போ இறுதி வேகம் நமக்கு தெரியும் வி சமன் யூஸாக ஏற்றி. அந்த யூஸாக ஏற்றி நான் என்ன இருந்துச்சுன்னா இந்த இங்கே கல்விக்கு போகிறோம் வி சமன் யூ ப்ளஸ் ஏடி ப்ளஸ் யூ இன்கு 2 இன்டு டி. சரி, இங்கே 2 எஸ் சமன் இது அப்படி இருக்கணும் எஸ் சமன் 2 யூ ப்ளஸ் ஏடி இன்கு 2 டி. சரியே, பிரிச்சு வந்துச்சுன்னா யூ பை 2 ப்ளஸ் half ஏடி இன்டு டி. இந்த டி உள்ளுக்காக எஸ் சமன் இல்லை இது 2 போயிடும் போனால் யூடி ப்ளஸ் half ஏடி வர்க்கம் எஸ் சமன் யூடி ப்ளஸ் half ஏடி வர்க்கம்ங்கிறது சாம்பாடுகள் நமக்கு வாழ்ந்த கண்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரியே, இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்ன இருந்துச்சுன்னா இந்த சமன்பாடுகளை எங்கே பயன்படுத்துகிற எப்படி பயன்படுத்துகிற எவ்வளத்தை பயன்படுத்துகிறதா இருந்துச்சுன்னா இதெல்லாம் நமக்கு முக்கியமான விஷயம். சரியே, இப்போ என்ன இருந்துச்சுன்னா 4 சமன்பாட்டை நம்ம என்ன இருந்துச்சுன்னா எப்படி யூஸ் பண்ணுற எவ்வளத்தை யூஸ் பண்ணுற இந்த விஷயத்தை நம்ம என்ன இருந்துச்சுன்னா பார்க்கலாம். சரி, இப்போ நமக்கு தெரியும் நம்ம நேரத்தில் எடுத்த சாம்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருந்துச்சுன்னா வி சமன் யூ சக ஏடி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஸ் சமன் பி ப்ளஸ் யூ இன்கு 2t. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஸ் சமன் யூடி ப்ளஸ் half ஏடி வர்க்கம் பி வர்க்கம் சமன் யூ வர்க்கம் சக 2as இந்த சாமானும் பார்த்துக்கணும். இது நமக்கு தெரிய விஷயம் என்ன இருந்துச்சுன்னா இதை எங்கே இங்கே யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் நமக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகள் செஞ்சு வைப்பேன் எப்படி யூஸ் பண்ணுங்கிறது. முதலாவது பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் என்ன இருந்துச்சுன்னா ஏல இருந்து பி நோக்கி இயங்குது. ஏலேருந்து பி நோக்கி இயங்குது. இது ஏலேருந்து பி நோக்கி இயங்குது வந்து பார்த்தீங்கன்னா 15 செகண்ட் இருக்குது.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வில் இருக்குது. சரியே இப்போ கேள்வி என்ன நினச்சேன்னா இது வந்துக்கிட்டு சீரான ஆர்முடுகள் 7 ms-2 7 ms-2 உடனே இருந்துச்சுன்னா இது பிஏ விடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கதியனடு விஎனடு கட்டியாங்க. சரி நமக்கு பார்த்தோம் இருந்துச்சுன்னா நமக்கு என்னென்ன தந்தியாங்கன்னா ஆரம்பம் தந்தியாங்க, இறுதிவகம் கட்டியாங்க, டைமிங் தந்தியாங்க, ஆர்முடுகள் தந்தியாங்க. அப்படி சம்மந்தமான சாம்பாடு இருந்துச்சு நாளையும் இதில் எஸ் நந்திரியா எஸ் சம்மந்தப்பட்ட சாம்பாடு ஒன்றுமே வராது. ஏன்னு இருந்துச்சுன்னா எஸ் இது நமக்கு தேவை. எஸ் சம்மந்தப்பட்ட சாம்பாடு இது விளக்கம் இருந்துச்சுன்னா D7 U7 8. சரி வி வந்து நமக்கு தேவை. யூ வந்து பார்த்தீங்கன்னா 0, ஏ வந்து பார்த்தீங்கன்னா -2, டைம் இருந்துச்சுன்னா 15, V7 35 இது ஐயர் 35 ஐயர் 35க்கு 5 ஒன்று மிச்சம் ஐயர் 35க்கு 5 3 மிச்சம் ஒரு 10 105 ms-1 105 ms-1. சரி 105 ms-1 போகுது. ஆரம்பத்தில் என்ன இருந்துச்சுன்னா அது ஓய்வு இயங்குறது. அதே இது வந்துக்கிட்டு ஆரம்பத்தில் வந்துக்கிட்டு ஒரு 10 ms-1 போகத்தில் இங்கே டைம் எடுத்து 10 வந்து 115 ms-1 இங்கே வந்து இருக்க போகுது. சரிதானே. அடுத்து வந்து பார்ப்போம் நேர்கோட்டை வந்து பார்த்து வந்துச்சுன்னா நேர்கோட்டில் இயங்கும் பொருளின் வேகம் 10 ms-1 இருந்து 3 செகண்ட் சீராக ஆக முடியும். 5 ms-1 கை இருக்குது, 50 ms-1 கை இருக்குது. பெரியானம் சொல்லி சொல்லிருந்துச்சு. இப்போ என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன இருந்துச்சுன்னா ஒரு பொருள் வந்துக்கிட்டு என்ன செய்யுதுச்சுன்னா 10 ms-1 வருது. 10 ms-1 வருது. இது என்ன செய்யுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 செகண்ட் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 50 ms-1ங்கிற ஒரு தடை. இதில் தூரம் எவ்வளவு இது கடந்துட்டு இருக்காங்க. சரி பேசலாம். நமக்கு ஆரம்பம் தெரியும், இறுதி வேகம் தெரியும், டைமிங் தெரியும். சரி ஆரம்ப வேகம் தெரியும், இறுதி வேகம் தெரியும், டைமிங் தெரியும். இதை வச்சு நம்ம என்ன பண்ணிச்சுன்னா இதை காணணும். அப்போ நம்ம வந்து பார்த்தோம் வந்துச்சுன்னா நமக்கு ஆறுமுடுகள் என்ன தேவை. இது 2 சாம்பாட்டையும் இது காண்றதுக்கு நமக்கு என்ன வேணும், ஆறுமுடுகள் வேணும். அப்போ 2 சாம்பாட்டை யூஸ் பண்ண தேவை. இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப வேகம் இருக்குது, இறுதி வேகம் இருக்குது, அப்போ டைம் இருக்குது. அப்போ நம்ம என்ன S P plus U into 2 into T. S எடுத்தீங்கன்னா 10 plus 50 into 2 into 3. S எடுத்தீங்கன்னா 30 தர 3 S/90 மீட்டர். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிச்சுன்னா இந்த சாம்பாடு கடை யூஸ் பண்ணணும். நம்ம என்ன பண்ணிச்சுன்னா இந்த மாதிரி 2 கேள்வி பார்ப்போம். உங்களுக்கு வந்துட்டு இது ஃப்ளோர் ஆகுது, சாம்பாடு கடை யூஸ் பண்ணுறது இதை வந்துட்டு ஃப்ளோர் ஆகுது. அதாவது ஒரு ஈஸியாக யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ வந்து பார்ப்போம். ஒரு காலடி இருந்துச்சுன்னா 6 ms-2 எனும் மாற ஆறுமுடுகளுடன் ஆரம்பிக்கின்றது. அது அடுத்த 30 செகண்டில் ஆறுமுடுகளுடன் 600 மீட்டரை கடக்கின்றது. ஆறுமுடுகள் ஆரம்பிக்கும் போது அது கதியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் ஒன்று இருக்குது. ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா 0.6 ms-2ங்கிற ஒரு ஆறுமுடுகளுடன் இருந்துச்சுன்னா பயணிக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் என்ன செய்யுதுன்னா 600 மீட்டரை கடக்குது. 600 மீட்டர் என்ன செய்யுதுன்னா கடக்குது. 600 மீட்டர் கடக்கணும்னு சொன்னால் இதில் ஆரம்ப வகம் UNAD முடிச்சிருக்காங்க. UNAD முடிச்சிருக்காங்க. நமக்கு ஆரம்பம் தெரியும், டைம் தெரியும், தூரம் தெரியும். இதுக்கான சாம்பாடு வந்து பார்த்தீங்கன்னா என்னச்சுன்னா SMN UT + ½ AT வர்க்கம். டைம் தெரியும், ஆரம்பங்கள் தெரியும், யூ காலியாக கிடையாது. எஸ் நமக்கு நீங்களும் தனியாக பார்த்து தெரிஞ்ச 600 மீட்டர் சமன் யூவை காணணும். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 30 சக 6 சர 6 சர 30 இன்ட்டு வர்க்கம். சரி 600 30 யூ சக ½ இன்ட்டு 0.6 சர 900. சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை 30 இங்கே சொல்கிறேன், இங்கே 30 சுவிக்கணும் வந்துச்சுன்னா 20, 30 சுவிக்கணும் வந்துச்சுன்னா 20, இங்கே 1, இங்கே 30 சுவிக்கணும் வந்துச்சுன்னா 30. சரி அப்போ 20 யூ சக இதற்கு வந்துச்சுன்னா 0.3 சர 30. அப்போ இதற்கு வந்துச்சுன்னா 20 சம யூ இன்ட்டு
0.9 யூ சமன் இருந்துச்சுன்னா 11 ms minus 1 11 ms minus 1 சரிதானே இந்த கேள்வி நம்ம பார்த்துக்கலாம் இப்போ என்ன பண்ணுச்சுன்னா இன்னும் ஒரு கேள்வி பார்க்க போகிறோம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 36 ms minus 1 ஒரு காரானது 3.6 எனும் அமர்முடுக்கடினால் ஓய்வு பெறுகின்றது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து என்ன செய்யுச்சுன்னா 36 ms minus 1 ஆரம்ப ஊகத்தோடு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மறை ஆர்வங்கள் 3.6 ms minus 2ங்கிற அமர்முடுக்கல் என்ன இருந்துச்சுன்னா ஓய்வுக்கு வரும்பொழுது கார் எவ்வளோ தூரத்துக்கு சென்றிருக்கு. இப்படி ஆரம்ப ஊகம் ஆரம்பங்கள் இருக்காங்க. இப்படி தந்திருந்தால் எவ்வளவு ஓய்வுக்கு வருகின்ற இறுதி வேகம் நமக்கு தெரியும் 0 வரைக்கும். இறுதி வேகம் ஓய்வுக்கு வருகின்ற 0. அப்போ ஆரம்ப வேகம் தெரியும், இறுதி வேகம் தெரியும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப தெரியும், டைம் தெரியும். அப்போ டைம் சம்பந்தமான சாம்பாடு அப்படி நம்ம எப்படி எடுக்கக்கூடாது. ஆரம்ப வேகம் இதற்கு தேவை இந்த சாம்பாடு v வர்க்கம் சமன் u வர்க்கம் சார் 2as v வர்க்கத்துக்கு சமன் 0 v வர்க்கத்துக்கு 36 வர்க்கம் மைனஸ் 2 தர 3.6 தர ஏசத்தை நம்ம காணணும். இங்கே எடுப்போம் இரண்டையும் 2 தர 3.6 தர ஏஸ் சமன் 36 தர 36. இது எடுத்த முடிச்சுன்னா 2 தர 36 10 தர எஸ் தசத்தை நம்ம இந்த தகவலுக்கு 10 2 இருக்கும் பிரிக்க முடிச்சுன்னா 36 தர 36 36 போகும்போது சரியே எஸ் சமன் 360 × 2 எஸ் சமன் பார்த்தீங்கன்னா 180 மீட்டர். சரியே இப்படி வச்ச சாம்பாடுகளை போட்டு நீங்கள் அப்படி இல்லை நீங்கள் நீளம் இருந்துச்சுன்னா இப்போ டைம் சம்மந்தமான சாம்பாடு வச்சு காணுச்சுன்னா ஒரு சாம்பாடு யூஸ் பண்ணி டைம் கண்டு போட்டு டைம் சம்மந்தமாக யூஸ் பண்ணி நீளம் இருந்துச்சுன்னா மாறி அந்த 2 சாம்பாடுகள் யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சாம்பாடு யூஸ் பண்ணி அப்படி தான் நீங்கள் நீளம் முடிச்சு இதுக்கு 2-3 சாம்பாடு யூஸ் பண்ணி இந்த சாம்பாடுக்கான ஆன்சர் உங்களுக்கு எடுத்து கொடுக்க முடிய மாதிரி உங்களோட பேசிக்கான மெக்னானிக் கொடுக்காம வைக்க முடிச்சு இந்த சாம்பாடு உங்களுக்கு சரியாக யூஸ் பண்ண தெரிய முடிச்சுன்னா நீங்கள் நீளம் முடிச்சுன்னா எப்படி எந்த விதத்தில் வெளியே செய்ய முடிச்சுன்னா இந்த கேள்விக்கான ஆன்சர் கண்டு போட்டுட்டா நீங்கள் சரியான விஷயம் தெரிய முடிச்சு என்ன செய்ய முடிச்சுன்னா ஒரு சாம்பாடு யூஸ் பண்ணுவீங்க. ரெண்டாவது இப்போ அப்படி இல்லாட்டி நீங்கள் 2 சாம்பாடு யூஸ் பண்ணி நீங்கள் நினச்சா காணுவீங்க. சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சாம்பாடு யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன முடிச்சுன்னா காண வேண்டிய விஷயங்கள். சரியே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு நினச்சின்னா உங்களுக்கு மிச்சக்கல் வந்து பார்த்தீங்கன்னா சூட்டில் போட்டிருக்கேன்னா அதை பார்த்துக்கணுங்க. அடுத்து வந்து பார்க்கணும்னு நினச்சின்னா லாஸ்ட் நம்ம இப்போ ஒரு இயக்கம் வந்துட்டு 8 செகண்டுக்கு இயங்குறது எடுக்கும். ஒரு பொருளை இயக்கம் வந்து நினைச்சுன்னா 8 செகண்ட்ல இயங்குறது எடுக்கும். சரியே ஒரு பொருளை இயக்கம் 8 செகண்ட் இயங்கும். லாஸ்ட் 8வது செகண்ட் நினைச்சுன்னா 7 செகண்ட் இயங்கிட்டாரு. கடைசி 8வது நடக்க போகிறோம் 1 செகண்ட் அவர் எவ்வளோ தூரம் போய்ப்பாரு எங்களதை காண்பதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செகண்ட் நம்ம என்ன இருந்துச்சுன்னா 8வது செகண்ட் வந்துருந்தோம் 8வது லாஸ்ட் 1 செகண்ட் எடுப்பாங்க சுருத்தை காண்பதை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான சாப்பாடு பெரிய இப்போ காணப்படும். சரி இப்போ ஒரு பொருள் எடுப்போம். ஒரு பொருள் இதுக்கான நோட்ஸ் எல்லாம் வந்து என்ன இருந்துச்சுன்னா இந்த வீடியோ செக்ஷன் கிளிக்கிற சூட்டில் இருக்கும் அது பார்த்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி இப்போ ஒரு பொருள் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா யூங்கிற ஆர்வத்தில் போகுது. சரியே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னங்கிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அப்போ அது முடிஞ்சு வச்சுக்கணுன்னே n-1 எடுத்துருக்கு. சரியே இப்போ இது குறித்த என் செகண்ட் செஞ்ச தூரம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் இருந்துச்சுன்னா எஸ்என் மொத்தத்தில் வந்து எஸ்கேஷன் இருந்துச்சுன்னா விஞ்ஞான செகண்ட் செஞ்ச தூரம் என்ன இந்த எஸ்என். சரியானே அப்போ இந்த எஸ்என் சமம் என்ன வைக்கும் எஸ்என் சமம் என்ன வைக்கும் எஸ் டேஷ் மைனஸ் எஸ் அறியும். சரியே இப்போ வந்து சரியான இந்த எஸ் 1ஐயும் எஸ்ஐயும் காணும். இப்போ நமக்கு இது 6 முதல் 7 எடுப்போம். சரியான இந்த இறுதி வேகம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பி எடுக்க போகுது. இப்போ நம்ம வி என்று எடுப்போம் இந்த இறுதி வேகம். சரியே இப்போ நான் வந்து பார்த்து முடிச்சுன்னா ஏ பி சிங்கிற லீகல் பொருள் வந்து வெளிக்கணும் இருப்போம். எடுத்த மெடிசிட்டி பார்த்து முடிச்சுன்னா இப்போ ஏ டு பிக்கு சாம்பாடு யூஸ் பண்ணணும். ஏ டு பிக்கு வந்துட்டு இது பார்த்து முடிச்சுன்னா என்ன எஸ் சமன் யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி வர்க்கத்தை யூஸ் பண்ணணும். ஏடிச்சா நமக்கு ஆரம்ப வேகம் தெரியும் எஸ் காணணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப வேகம் தெரியும் டைம் வந்து தெரியும் n-1 நமக்கு தான் டைம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ் பண்ணோம்னா எஸ் சமன் ஆரம்ப வேகம் யூ டைம் வந்துக்கிட்டு n-1 ப்ளஸ் ஹாஃப் ஏ இன்ட்டு n-1 முழுவதும் இருக்கும். இது ஒன்று. அடுத்து வந்து பார்த்தோம்னுச்சுன்னா ஏலேருந்து நான் வெளியே வந்துச்சுன்னா சிக்கு யூஸ் பண்ணணும். ஏலேருந்து சிக்கு யூஸ் பண்ணி எஸ் கணக்காகணும்.
S1 காணணும்னா un plus half an வர்க்கம். இது n டைம் கொடுத்தாலே இது தெரியும். சரி, இப்போ என்ன பண்ணுச்சுன்னா Sn காணும். Sn என்ன S1 minus S. S1 minus S எடுத்து முடிச்சுன்னா S1ங்கிறது என்ன இது இவ்வளோ. அப்போ என்ன பண்ணுச்சுன்னா S1 un plus half an வர்க்கம் into minus un minus 1 plus half an minus 1 வர்க்கம். சரி, இப்போ வந்து பார்த்துக்கிச்சுன்னா un இதே என்ன உண்டாகும் மைனஸ் un minus 1 plus half an வர்க்கம் minus half a into n minus 1 வர்க்கம். சரி, இதையுமே திருப்பி இருந்துச்சுன்னா un minus un plus u plus half a எடுத்துச்சுன்னா n வர்க்கம் மைனஸ் n minus 1 into முழுவதும் இருக்கும். சரி, இப்போ நான் என்ன இருந்துச்சுன்னா மிச்சத்தை இங்கே மேலே எழுதுகிறேன் பாருங்கள். இப்போ இதுவும் என்னோட சுருக்கல் ஆகிடும், சுருக்கப்பட்டுரும். சுருக்கப்பட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா u இது மிஞ்ச போகுது, u மிஞ்ச போகுது Sn சமன். சரி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் a/2 வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா a வர்க்கம் மைனஸ் b வர்க்கம் சமன் b வர்க்கம் சமன் a ப்ளஸ் a மைனஸ் b ஃபார்மெட் வந்து பார்த்தீங்கன்னா இது. அப்போ நான் என்ன இருந்துச்சுன்னா அதை நான் அதுக்கு மாற்றிட்டு வரேன். பார்த்தீங்கன்னா n ப்ளஸ் n மைனஸ் 1 அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா n மைனஸ் n ப்ளஸ் 1 மாற்றணும். இதே நீங்கள் இதுவும் எடுத்தால வந்து பார்த்தீங்கன்னா n சமன் u ப்ளஸ் a/2 இன்ட்டு 2n மைனஸ் 1. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் என்ன ஆகுது கடைசி ஒரு 10 செகண்டுக்கு ஒரு பயணிக்கு இருந்துச்சுன்னா 10வது லாஸ்ட் அந்த ஒரு செகண்டில் வந்து லாஸ்ட் 10வது அந்த ஒரு செகண்டில் பயணிச்சு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க சாம்பார் வந்து பார்த்தீங்கன்னா இது. சரி, இப்போ என்ன பண்ணிச்சுன்னா நாம் என்ன பண்ணிச்சுன்னா இந்த சாம்பார் என்ன பண்ணிச்சுன்னா கேள்வி கட்டி இருக்கும். சரி, இப்போ என்ன பண்ணிச்சுன்னா கேள்வி போகும். சரி, கேள்வி போகணுச்சுன்னா சீரான ஆரம்ப நீங்கள் ஒன்று ஆரம்ப பக்கம். இப்போ ஆரம்ப பகம் தானம் என்னச்சுன்னா ஆரம்ப பகம் தானம் என்னச்சுன்னா 4ms - 1 4ms - 1 தான். சரியான இயங்கும் போது 4 செகண்டில் அதாவது பார்த்தீங்கன்னா 4வது செகண்ட் அதாவது 4வது 4th செகண்டில் பார்த்தீங்கன்னா 25 மீட்டர் தூரத்தை போகுது. அப்படி இருந்துச்சுன்னா 8வது செகண்டில் எவ்வளோ தூரம் போகும்போது இப்போ கேள்வி. சரி, 4வது செகண்ட் 5வது செகண்ட் சொல்லி என்ன இருந்துச்சுன்னா நமக்கு என்ன அவசியம் படுறதை யூஸ் பண்ண முடியும்னா அந்த லாஸ்ட் ஒன்றில் அது கோவப்பட தூரத்தை என்ன பண்ணிச்சுன்னா காணப்படாது. என்ன 5வது இருந்துச்சுன்னா 5வது செகண்ட் 5வது செகண்ட் போன தூரத்தை அஞ்சிடுறாங்க. அப்போ இது மாதிரி இருந்துச்சுன்னா Sn சமன் u ப்ளஸ் a/2 இன்ட்டு 2n minus 1. சரியானே, இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணணும்னா S4க்கான சாம்பார் யூஸ் பண்ண போகிறேன். ஆரம்ப பகம் என்ன வச்சு பார்த்தீங்கன்னா 4 ப்ளஸ் இப்போ ஏ நமக்கு தெரியாத காணணும் 2. இப்போ 4 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 தர 4 மைனஸ் 1. S4 நம்ம இருந்துச்சுன்னா 25 சமன் 4 சக a/2 இன்ட்டு 8 மைனஸ் 1. சரி, இது வந்து பார்த்துருந்துச்சுன்னா 21 சமன் அதே மாதிரி a/2 சட 7 7 சொல்லிச்சுன்னா 3 சமன் a/2 a சமன் 6ms - 2. சரி, 600 கண்டு 600 இப்போ கண்டமுன்னா நம்ம என்ன செய்யணும் பண்ணிச்சுன்னா இப்போ நம்ம 8வது செகண்ட் சேர்ந்த சாம்பாட்டை இது காணும். 8வது செகண்டுக்கு மாதிரி இதே சாம்பாட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். S8 எடுத்து முடிச்சுன்னா S8 என்ன இங்கே வந்து பாருங்க u வந்துக்கிட்டு என்ன u வந்துக்கிட்டு 4 ப்ளஸ் ஏ சரி நம்ம கண்டிக்கமே 6 × 2 தர இதன் 8n 8 மைனஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா 4 சக 3 × 16 - 1 4 சக 3 தர 15 4 சக 45 சமன் 49 மீட்டர். வந்து பார்த்தீங்கன்னா 8வது செகண்ட் எவ்வளோ தூரம் போச்சுன்னா 49 மீட்டர் தூரம் போகும். சரியே, சரி நம்ம நிமிஷம் என் சாம்பாட்டை யூஸ் பண்ணுற விஷயம் நம்ம நிமிஷம் பார்த்துட்டோம்.
இது என்ன நினச்சிங்கன்னா 8வது செகண்ட். அப்படி இந்த லாஸ்ட் ஒரு செகண்ட் 5 செகண்ட் நினச்சின்னா 5வது செகண்டில் சென்று 8வது செகண்ட் சென்று அந்த தூரங்களில் காணப்படும் சமன்பாடு தான் இந்த செஞ்ச சமன்பாடு. நான் பார்த்து மனுஷன் நம்ம பார்த்து சமன்பாடு பாருங்கள். இயக்க சமன்பாடு சமன் உருவாக்கும். P சமன் U சக AT பார்த்தோம். அதே மாதிரி S சமன் P + U க்கு 2 T பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா V வர்க்க சமன் U வர்க்கம் சக 2AS பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா S சமன் UT + ½ AT வர்க்கத்தை பார்த்தோம். அதே மாதிரி லாஸ்ட் ஒன்று பார்த்தோம். Sn சமன் U + A/2 × 2n-1 சமன்பாடு பார்த்தோம். இது என்ன சமன்பாடு. சரி சரி, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா புவியீர்ப்பின் கீழ் இயக்கம். ஒரு பொருள்ற புவியீர்ப்பின் கீழ் இயக்கம். புவியீர்ப்பின் கீழ் இயக்கம் என்னன்னு சொல்லி பார்ப்போம். புவியீர்ப்பின் கீழ் இயக்கம். புவியீர்ப்பின் கீழ் இயக்கம். புவியீர்ப்பின் கீழ் இயக்கம் என்ன? புவியீர்ப்பின் கீழ் இயக்கம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் இயங்குக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த பொருள் வந்துட்டு புவியீர்ப்பு விசைக்கு உட்பாட்டு இயங்க முடிச்சுன்னா என்ன செய்ய முடிச்சுன்னா அந்த பொருள் பார்த்தீங்கன்னா புவியீர்ப்பின் இயக்கத்தின் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மரத்திலிருந்து மாங்காய் விடுறது, மரத்திலிருந்து தேங்காய் விடுறது அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாம் விடுறதுல பார்த்தீங்கன்னா இந்த புவியீர்ப்பின் இயக்கத்தை தான் இருக்குது. அதே நம்ம எரியத்தில் பார்ப்போம். எரியக்குள்ள புவியீர்ப்பின் இயக்கம் நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் நம்ம காயை தூக்கி போடுறது எப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாக்கரை தூக்கி போட்டானே கீழே வருது. மாக்கரை கீழே தூக்கி போட கீழே பார்த்துக்கான காரணமும் என்ன? புவியீர்ப்புங்கள் செய்யலாம். இந்த புவியீர்ப்புங்கள் விசையால் பார்த்தீங்கன்னா இந்த புவியீர்ப்பு விசையால் எப்பயுமே பார்த்தீங்கன்னா புவியை நோக்கி ஒரு ஜிஎங்கிற ஒரு ஆர்முகட்டை என்ன செய்ய முடிச்சுன்னா ஒரு பொருளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதை என்ன செய்ய முடிச்சுன்னா எப்பயும் ஒரு பொருளை வந்துக்கிட்டு ஜிஎங்கிற ஆர்முகட்டை பார்த்தீங்கன்னா இழுத்துக்கிட்டே இருக்கும் இந்த புவியீர்ப்பு விசை. சரியான இந்த புவியீர்ப்பு விசை பார்த்தீங்கன்னா என்ன விஷயம்னா ஆர்முகல் 10 ms-2ங்கிற ஆர்முகல் பார்த்தீங்கன்னா என்ன செய்ய முடிச்சுன்னா எப்பயும் இந்த புவியை நோக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பொருளையோ எதிராக சரி ஒரு இழுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு சாதாரணமாக ஒரு ஈர்ப்பூசி இருந்துக்கிட்டே இருக்கும். சரியானே அதுதான் இந்த புவியீர்ப்பு ஆர்முகல் சாமம். இதை நம்ம என்ன பண்ணிச்சோன்னா 10 ms-2 பண்ணலாம். அது 10 நியூட்டன் கிலோகிராம் மைனஸ் பண்ண வச்சுன்னா சொல்லிக்கொள்ள இயலும். சரி, இப்போ பார்க்கணும் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா புவியீர்ப்புங்களோட இயக்கத்தில் எப்படி சாம்பார்கள் யூஸ் பண்ணலாம், நம்மளோட இயக்கப்பாட்டு சாம்பாடுகள் எப்படி காண்றதுன்னு பார்க்கணும். சரி, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு புவியீர்ப்புங்கள் இயங்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னு நமக்கு 6 முறுக்கடி தான் நமக்கு என்ன செய்ய மாட்டாங்கன்னு தர மாட்டாங்க. அது நம்ம என்ன ஜி தானக்கூடிய 6 முறுக்கடி நம்ம சரி எடுக்கணும். சரி, அதே மாதிரி ஒரு பொருளை நான் பெண்கள் நினைச்சேன் எரியறோம் தூக்கி போகிறோம் பார்த்து இது இது மாதிரி விழுகுது. இது அதிக புள்ளி என்ன அடையுது. அதிக புள்ளி அடைஞ்சது பிறகு என்ன மாதிரி அது கெடுக்குது. அதிக புள்ளி அடைஞ்சது பிறகு இது மாதிரி கெடுக்குது. இப்போ அதிக புள்ளியில் என்ன நடக்கும்னு புவியீர்ப்பு இயக்கத்தில் இயங்குற ஒரு பொருளை வேகம் பார்த்தீங்கன்னா 0 ஆகும். பெண்ணெய் வந்துச்சுன்னா இங்கே இது போகிறது பார்த்தீங்கன்னா வேகம் குறையும். என்ன கெடுக்கு ஜிஎம் ராணுவோட பொருள் இயங்குறது இருக்கக்குள்ள இதென்ன இந்த வேகம் குறைஞ்சி ஒரு கட்டத்தை 0 ஆகிடும். 0 ஆனது கூட விளக்குகளுக்கு வர தொடங்கி யார் வேகம் கொடுக்கக்கூடிய அதே இருந்த வேகத்துக்கு அந்த மட்டத்தை பார்த்தீங்கன்னா அது இருந்த வேகத்தில் நினைவு அடையும். சரி, இப்போ பார்ப்போம். ஒரு பொருள் நான் என்ன இருந்துச்சுன்னா ஒரு நிலத்தில் என்ன இருந்துச்சுன்னா என்ன யூங்கிற வேகத்தோட என்ன கரிஞ்சு அதை என்ன செய்யணும் மேலே போய் என்ன இருந்துச்சுன்னா அது புள்ளி அடையுது. அது புள்ளி என்ன செய்ய முடிச்சுன்னா அந்த வேகம் இதாங்க அதே இப்போ அதிக புள்ளி அடையுது. அதிக புள்ளி அடைஞ்சு பார்த்தீங்கன்னா அதில் வேகம் பார்த்தீங்கன்னா வேகம் 0 ஆகும். அதிக புள்ளி அடைஞ்சு வேகம் 0 என்ன செய்ய பார்த்தீங்கன்னா அது நீ மாறி கீழே திரும்ப விட ஆரம்பிக்கும். அதையே போட்டாங்களும் ஆனால் என்ன செய்யலாம் விளங்க மாட்டாங்க. அடுத்து என்ன போட்டாங்க இங்கே விரட்டில் பார்த்தீங்கன்னா வேகம் என்ன ஆகிடுச்சுன்னா அதே பார்த்தீங்கன்னா நிறுத்தி சரி. சரி, இப்போ நான் என்ன பண்ணேன்னா இது அடைஞ்ச இதில் பரப்பு நேரத்தை காணப்படும். எவ்வளோ நேரத்துக்கு வானத்தில் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது ஏஆரில் இருக்கும் பார்த்தோம்னுச்சுன்னா இந்த போய் வாரத்தோட மாடல் மீனியம் ஏஆரில் இருக்கும். இந்த எச்சு நடக்கும். இந்த பரப்பு நேரத்துக்கு நடக்கும். சரியானே நான் இப்போ என்ன பண்ணேன்னுச்சுன்னா மேல் நோக்கி என்ன பண்ணுறது S-UT + ½ AT வட்டத்தை போடணும். இப்போ எஸ்ஸை பார்த்தீங்கன்னு போயிது மார்க்கில் வந்துச்சு அதே இடத்துல நைருக்கு நீர் கொடுத்துற 0 இதுக்கு இந்த நேர் கொடுத்து நம்ம கணிச்சு விட்டாங்க. ஏன்னு இதுவும் ஒரே இடத்துல இருக்கும்.
ஆனால் நான் நினச்சிக்கிறேன் இது விளங்க மாட்டேங்கிறது நான் நினச்சிக்கிறேன்னா கொஞ்சம் விளக்கி அது வந்து விடுற மாதிரி குறிக்கும். உண்மையில் என்ன நினச்சிங்கன்னா இது ஒரே விட தாண்டிலும் இதுக்கு மீது டேட்டா எக்ஸிஸ் சொல்கிற மீது வந்து எடுக்கிறது 2 முறை எடுத்தேன் எடுங்க சரியா. இப்போ ஆரம்ப இப்போ இது இடப்பயிற்சினா 0 சரியானே. ஆரம்ப உலகம் என்ன படுத்துக்கு யூ நேரம் என்ன செய்ய பன்னெண்டு மொத்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஜி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ நீ மேல் நோக்கி சாப்பாடு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீ கீழ் நோக்கி என்ன செய்யும் எப்பயுமே ஜிங்கிற ஆரம்ப நீ வந்து எழுந்துட்டு அப்போ அதுக்கு பார்த்தோம்னு மைனஸ் ½ இன்ட்டு ஜி டி வர்க்கம் சரியா. இது அப்படி இங்கே இருக்கும் ½ ஜி டி வர்க்கம் சமன் யூ டி சரியானே. இப்போ இந்த டி ஒன்று போகும் ½ ஜி டி சமன் யூ டி சமன் இருந்துச்சுன்னா 2u இன்ட்டு ஜி என்று சாப்பாடு பரப்பு நேரம். மொத்த நேரம் பரப்பு இது இருந்துச்சுன்னா உச்சி அடையிறதுக்கான நேரம் என்ன ஆகிடும் உச்சி அடையிறதுக்கான நேரம் என்ன ஆகிடுச்சுன்னா உச்சி அடையிறதுக்கான ஹெச்ஐ டி ஹை என்ன ஆகிடுச்சுன்னா t/2 ஆகிடும். அது நினைச்சுன்னா u/g போகும் சரியானே. இது அடைந்த அதிக உயரத்தை காணப்படும். அதிக உயரத்தை காணப்படும் நினைச்சுன்னா இது ஏன் எடுப்போம் இது பிஏன் எடுப்போம் இது சிஎன் எடுப்போம் சரியானே. இப்போ ஏ டு பிக்கு நான் என்ன நினச்சுன்னா இது வந்து ஏ டு பி டு சி இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ டு பி டு பிக்கு நான் யூஸ் பண்ணுறேன். பி வர்க்கம் சம யூ வர்க்கம் சக 2ac யூஸ் பண்ணுறேன் சரியானே. அதிகக்கூடிய கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இங்கே அதிகம் 0 ஆகிக்க போகுது அதிகக்கூடிய ஆரம்ப ஊகம் என்ன ஆகிக்க போகுது யூ வர்க்கம் சரியான. மைனஸ் எப்போ என்ன மைனஸ் பேன் போடுறோம்னுச்சுன்னா எப்பயும் என்ன போகுதுச்சுன்னா 2g மைனஸ் 2g என்ன போகுது ஜி வந்து எப்படி இருந்துச்சுன்னா பெரிய இருந்துச்சுன்னா ப்ளஸ் 2 மைனஸ் ஜி இன்ட்டு மொத்தம் எம்ஹெச் சரியானே. பார்த்தோம்னா யூ சமன் யூ வர்க்கம் மைனஸ் 2gh இது எங்கே எடுத்து வந்துச்சுன்னா 2gh சமன் யூ வர்க்கம் ஹெச் சமன் என்னச்சுன்னா யூ வர்க்கத்தின் கீழ் 2g இருக்க போகுது சரிதானே. இப்படி தான் தெரிஞ்சு வந்துச்சுன்னா நாம் அதுக்குரிய சாம்பாடுகளை வச்சு தெரியாத நீங்கள் வச்சுருக்க மாதிரி கணிதங்கள் எடுத்துக்கணும். இந்த கோவை இங்கே எடுத்துக்கணும். இதே தான் பாடமாக்கிட்டு இங்கே தேவை வேறு நாட்கள் இந்த சாம்பாடுகளை உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சாலே சரி கேள்விகள் நீங்கள் இருந்துச்சுன்னா இந்த இயற்கை சாம்பாடுகளை யூஸ் பண்ணி நீங்கள் இருந்துச்சுன்னா கிடைச்சிங்க. இதே எல்லாமே இருந்துச்சுன்னா பாடமாக்கின்றாங்க பாடமாக்கி இருந்துச்சுன்னா இந்த 2 ஜி எல்லாம் மறந்து இருந்துச்சுன்னா நீ மாட்டேங்குச்சுன்னா நீங்கள் செய்ய மாட்டேங்க. நீங்கள் செய்ய வேண்டியது இருந்துச்சுன்னா எப்படி இயற்கை சாம்பாடுகளை யூஸ் பண்ணுங்கிறத மட்டும் பழகிட்டீங்கன்னா சரி. அதை வச்சு இந்த கேள்வியும் இயற்கை சாம்பாடு கேள்வி உங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சரியானே. இப்போ வந்து பார்ப்போம் ஒரு 2 3 புவியியல் இயக்கத்தை வர கேள்விகள் நம்ம இருக்கின்றா செய்வோம். இதெல்லாம் இந்த நோட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோக்குள்ள செகண்ட் போடப்பட்டிருக்கும் பிடிஎஃப் அவங்க நோட் பண்ணிட்டு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ சரி நாங்கள் இப்போ பார்த்தோம்னுச்சுன்னா 125 மீட்டர் உயரம் நிலத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 125 மீட்டர் உயரத்தில் மலை இருக்குது. மலை ஒன்று உச்சியம் மலை ஒன்று உச்சியிலிருந்து ஓய்விலிருந்து ஒரு கல்லாண்டு போடப்படுகிறது. ஓய்விலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும் 0 ஆகி கல் வந்து தெரிஞ்சாங்கன்னா போடுறாங்க. போட்டால் தரையை அடிக்கும் நேரத்துக்கான தரையை அடிக்கும் நேரம் முடிக்க முடியாது. அப்போ நமக்கு தெரியும் இதுக்கு எப்பயுமே உயிர்கள் போட்டு வாட்டானே ஜிங்கிற ஆள் இருந்துக்கிட்டே இருக்கும் சரிதானே. பி சரியா நமக்கு இப்போ என்ன இருந்துச்சுன்னா இதில் உயரம் இருந்துச்சுன்னா 125 மீட்டர். நமக்கு என்ன தெரியும் இருந்துச்சுன்னா டைம் எடுக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம என்னத்தை போட்டோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ் சமன் யூடி ப்ளஸ் ½ வர்க்கம். எஸ் நமக்கு தெரிஞ்சுக்காங்க என்ன 125 மீட்டர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூங்கிறது என்ன 0 ப்ளஸ் கீழ் நோக்கி தான் நம்ம சாம்பாடு யூஸ் பண்ணுறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி தான் ஜி இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் தான் வரும் ½ இன்ட்டு ஜி டி வர்க்கம் சரியா. இப்போ 125 சமன் ½ சக 10 இன்ட்டு டி வர்க்கம் சரியானே. 125 சமன் 5 டி வர்க்கம் சரியானே. டி வர்க்கம் சமன் 25 டி வர்க்கம் என்னன்னா 5 செகண்ட். 5 செகண்ட் வந்து பார்த்தோம்னா என்ன செய்யணுச்சுன்னா இந்த கால் வந்து என்ன செய்யணுச்சுன்னா தரையாடையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரி. நீங்கள் என்ன செய்ய இருந்துச்சுன்னா உயிர்ப்புகள் சரி வேறு சாப்பாடுகள் நீங்கள் என்ன செய்ய இருந்துச்சுன்னா பாடமாக்கி வச்சுக்கிறது தேவையில்லை. நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம நினச்சின்னா இயற்கை சாப்பாடுகள் உங்களுக்கு இப்படி பிரயோகிக்கிற விஷயம் தெரிஞ்சிருந்தா சரி. உங்களுக்கு தனியாக நீங்கள் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணி பழகாதீங்க சரியே. அதே மாதிரி தான் வெளியத்துக்கு நீங்கள் என்ன செய்யப்படாது அதிகம் படிக்கணும். வெளியத்துக்கு நீங்கள் என்ன பண்ணிச்சுன்னா தனியை நீங்கள் என்ன செய்யப்படாது
அதுக்குரிய சமன்பாடு யூஸ் பண்ணி பழகப்படாது. நீங்கள் என்ன முடிச்சுன்னா கிடையாகவும் நிலைக்குத்தாகவும் அதுக்குரிய ஏக சாம்பாடு யூஸ் பண்ணி பழகணும். அப்போ அவங்களுக்கு என்ன செய்யறதுக்கு ஈஸியாக இருக்குது. இல்லாட்டி ஒன்று மறந்து இருந்துச்சுன்னா எக்ஸாம்பிள் மார்க்ஸ் பெறாது. சரியே, அடுத்த பாகம் 80 - நிலைக்குத்தாக மேல் நோக்கி கேள்விப்படுகிறது. அது அடையும் அதிக உயரத்தையும் அதிக உயரத்தை அடையும் நேரத்தையும் காண்பது. இதாக வந்து பார்த்தீங்கன்னா நினைச்சுன்னா 80 -1 சொற்பொருள் மேல் நோக்கி நினைச்சுன்னா 80 - சொற்பொருள் அடையாங்க. அது என்ன செய்யும் மேலே போய் என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா மேலே போய் என்ன செய்வது 0ங்கிற ஒரு தடை அடையும் மாறி இங்கே அதிக புள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆகி இதுக்காக நம்ம எச்சையும் இது அடைய எடுத்த சி பண்ணுற டைம் இங்கே காங்க அதிக எடுத்து GH இங்கே காங்க GH எச்சுங்கிறது தடை எடுத்து நேரத்தை இங்கே காங்க. சரியானே, இப்போ வந்து பார்ப்போம். சரியே, முதல்ல இந்த இதை காணணும். எச்சை காணணும் மிஸ் பண்ண போகணும்னா வந்து இங்கே நோக்கி எப்பயும் ஜிஎங்கிறது எல்லாரும் முடிவு போகுது. அப்போ நான் என்ன நினச்சினா மேல் நோக்கி இருந்துச்சுன்னா V வர்க்கம் சமன் U வர்க்கம் சக 2AC யூஸ் பண்ணுறேன். மேல் நோக்கி தனியாக இருந்துச்சுன்னா ஆரம்பம் இறுதி பக்கம் என்ன 0. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 80 வர்க்கம் கீழ் நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா +2 - ஜேனுச்சுன்னா மேல் நோக்கி சாம்பாடு யூஸ் பண்ணி கீழ் நோக்கி தான் G இருக்கிறார் மைனஸ் எஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா H. சரிதானே, இப்போ நான் என்ன பண்ணுச்சுன்னா இது வந்து இது என்ன வந்துச்சுன்னா 80 வர்க்கம் -2GH சமன் 8 64 2 சைடு. சரிதானே, அதே மாதிரி வந்து பார்த்துருந்துச்சுன்னா 2 இது என்ன 10 ஜிஎங்கிறது என்ன 10. அப்போ 2Gங்கிறது என்ன 20 H சமன் 6400. சுருக்கம் வந்து பார்த்தீங்கன்னா H சமன் 320 மீட்டராக என்ன செய்யும் இருக்கும். 370 மீட்டராக என்ன செய்யணும்னா இருக்கும். அதே மாதிரி வந்துக்கிட்டு இன்னொரு கேள்வியை பார்க்கணும். தொடர்பு இயக்கத்திற்குள்ள இந்த உயிர்ப்பின் இயக்கத்திற்கு நான் பார்க்கணும். சரியே, உயிர்ப்பின் அடுத்த இயக்கம் பார்ப்போம். 100 - 1 நிலைக்குத்தாக நோக்கி சமிக்கை அறியப்படுகின்றது. அது மீண்டும் 27 நேர். அதாவது பார்த்தீங்கன்னா 100 - 1 நினைச்சு நம்ம பொருளை மேல் நோக்கி எறியலாம். அங்கே இங்கேயாவது வந்து மாறியும் கீழே வர்றதுக்கான டைம் இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டு நினைக்கும். நான் விளங்குறதுக்காக என்ன செய்யணும் பிடிச்சிக்கிறேன். இங்கே மாறிக்குள்ள பிள்ளை நினைச்சுன்னா 100 - 1 நினைச்சுன்னா இது அதே மட்டத்தில் அதே புவிக்குண்டு விசையை நினைச்சுன்னா புவிக்குண்டு விசையை மட்டும் நினைச்சுன்னா வேறு விசை யூஸ் பண்ண படம் நினைச்சுன்னா நினைச்சுன்னா எதிர் திசையை 100 - 1 வச்சுருக்கிறேன். இப்போ நமக்கு டைம் மட்டும் கட்டி ஆரம்பம் தெரியும் முடிவகம் தெரியும். இதில் G தெரியும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா G சமன் நினைச்சுன்னா 10 - 1 சரிதானே. இந்த 9 இருந்துச்சுன்னா V சமன் U சக 8 யூஸ் பண்ணுறேன். வேகம் வந்து பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி யூஸ் பண்ணுறேன். அப்போ இறுதி வேகம் என்ன எதிர்த்து செய்தி இருக்குது -100. மேல் நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எதிர்த்து செய்தி இருக்குது. இதான் மேல் நோக்கி இருக்குது, கீழ் நோக்கி இருக்குது. கீழ் நோக்கி இருக்கிறதால -100 போடுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி இருக்குது +100 மேல் நோக்கி யூஸ் பண்ணுறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா G வந்து பார்த்தீங்கன்னா 10 - 2. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி தான் யூஸ் பண்ணப்போ வந்து பார்த்தீங்கன்னா GT சரிதானே -100 சமன் 100 10T சரிதானே. இதை இங்கே போகிறோம் 10T சமன் 100 + 100 10T சமன் என்ன 200 T சமன் வந்து பார்த்தீங்கன்னா 20 சக்தி சரிதானே. இப்போ நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சோன்னா இந்த வேக சமன்பாடுகள் அதாவது இயக்க சமன்பாடுகள் நீங்கள் சரியாக யூஸ் பண்ணுறது கூட என்ன செய்ய ஆரம்பிச்சா நீங்கள் இந்த எந்த ஒரு இயக்கம் சம்பந்தமான ஒரு உங்களுக்கு என்ன செய்ய முடிச்சுன்னா செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரியே, அடுத்து பார்க்க போகிற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பக்கூடிய கான்செப்ட், கொஞ்சம் நிறையவே குழப்பக்கூடிய கான்செப்ட். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா லேசி விளங்கினா இந்த பாட்டு லேசானது கேள்விதான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சார்பு இயக்கம் அப்படின்னு சொன்னால் தொடர்பு இயக்கம் வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் என்ன இருந்துச்சுன்னா இயங்கிட்டு தான் ஏதோ ஒரு அடிப்படையில் என்ன செஞ்சிருந்துச்சுன்னா இந்த எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் இயங்கி தான் இருக்குது. இனிஷியல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மரம் இயக்கிது, மரம் இயங்கிறது எங்களோட கணக்கு என்ன இருந்துச்சுன்னா மரம் இயங்குது. நீங்களும் என்ன செய்யுங்க உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமி இயங்கிட்டு இருந்துச்சுன்னா இயங்கிட்டு பூமி இயங்குறத வந்து பார்த்தீங்கன்னா அண்டம் சார்பாக நாமளும் இயங்கிட்டு இருக்கோம் பூமியோட சேர்ந்து சரிதானே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புவி சார்பாக நம்ம என்ன முடிச்சுன்னா கிடைக்கும் புவியோட இயங்குது புவியோட சேர்ந்து நாமளும் இயங்குகிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா புவிய இயக்கம் நம்முடைய இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய இயக்கம் வந்து இருந்துச்சுன்னா விளங்குது. அதே மக்கி விளங்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புவி சார்பாக நாம் இயங்குறத வந்து பார்த்தீங்கன்னா
நம்மளோட இயக்கம் வந்துக்கிட்டு புவிசார்பாக பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பூமியில் இருக்கிற எல்லா இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா புவிசார்பாக தான் இருக்கும். புவி விவேகத்தை 0 ஒன்று சார்பாக ஒன்று விவேகம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது சார்பாக இதில் விவேகம் வந்துச்சுன்னா இதில் விவேகத்தை 0வாக எடுத்துட்டு இது சார்பாக இது எவ்வளோ விவேகத்தில் போகுதுங்கிறது தான் பார்ப்போம். அப்போ உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குதுன்னுச்சுன்னா புவி எனக்கு நீர் அடிச்சுன்னா இயங்கள் நிறையா இருக்குது என்று எடுத்து நம்ம என்ன செய்ய முடிச்சுன்னா மக்கத்தில் இயக்கங்கள் நம்ம நினைக்க கடிச்சு வச்சிருக்கோம். சரியா? இப்போ என்ன செய்யப்பட முடிச்சுன்னா வேறு மட்டடி சட்டங்களை வந்து சார்பாக வந்து பார்த்து முடிச்சுன்னா நம்ம வேகங்களை காணப்படும். உதாரணத்துக்கு வந்து பார்த்து முடிச்சுன்னா ஏ சார்பாக பி வேகம், பி சார்பாக சி வேகம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண முடியும் பார்க்கலாம். சரிதானே? முதலாவது வந்து பார்த்து முடிச்சுன்னா தொடர்பு இயக்கம். புவிக்கும் இயக்கம் பார்த்து முடிச்சுட்டோம். இப்போ நான் பார்க்க போகிறது என்ன இருந்துச்சுன்னா தொடர்பு இயக்கம். தொடர்பு இயக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண சாம்பாடு இருந்துச்சுன்னா பி ஏ பி என்றா பி ஏ இ சக பி இ பி இதான் வந்து பார்த்தீங்கன்னா இது சாம்பாடு ஒரு தொடர்பு வகத்துக்கான சாம்பாடு. இதான் வந்து பார்த்தீங்கன்னா இது இருந்துச்சுன்னா பி ஏ கமா பிங்கிறது இருந்துச்சுன்னா பி சார்பாக ஏயின் வேகம் பி சார்பாக இருந்துச்சுன்னா ஏட வேகம் தான் இருந்துச்சுன்னா இது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பி ஏ இ இருந்துச்சுன்னா இ இருந்துச்சுன்னா இ என்பது என்ன இருந்துச்சுன்னா புவி புவி சார்பாக ஏயின் வேகம் புவி சார்பாக ஏயின் வேகம். சரி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பி இ பி என்பது இருந்துச்சுன்னா பி சார்பாக பி சார்பாக இன் வேகம் என்ன புவி இன் வேகம். சரியா? நம்ம போடாங்க இது சார்பாக இதில் வேகம், இ சார்பாக ஏழு வேகம், பி சார்பாக ஏழு வேகம். சரிதானே? அதே மாதிரி சாம்பாடு எடுக்கப்படுற விஷயம் என்னச்சுன்னா எப்பயுமே இந்த ப்ளஸ் கூட்டுத்தொகை வந்து பார்த்தீங்கன்னா ஏல ஸ்டார்ட் ஆனால் இங்கே ஏ தான் இருக்கும். சரியா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பி தான் இருக்கும். இந்த லாஸ்ட் இருக்கிற பி என்ன இங்கே இருக்கும். ரெண்டு பி இருக்கும். அதே மாதிரி இங்கே இ இருந்தால் இங்கே ஸ்டார்ட் ஆனால் இங்கே நடத்துகிற கூட்டுத்தொகை இங்கே நான் ஸ்டார்ட் ஆகும். உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ பி ஏ கமா டி அண்ட் இருக்குதுன்னா அதுக்கான சாம்பாடு எப்படி இருந்துச்சுன்னா பி ஏ கமா பி ரெடி இருந்துச்சுன்னா பி பி கமா சி பி கமா சி சக பி சி கமா டி சொல்லி பார்த்தோம்னா இப்படி என்ன செய்யும் ஏ இது ஸ்டார்ட் ஆகி டி இதில் முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பி இதில் இங்கே பி இருக்கணும், பியில் முடிஞ்சா பியில் இருக்கணும், சியில் முடிஞ்சா சியில் இருக்கணும். அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சமன்பாடுகள் நம்ம என்ன செய்வோம் எழுதி கொடுப்போம். எழுதி கொண்ட மனுஷன் இப்போ வந்து பார்த்து மனுஷன்னா ரெண்டு முடிவுகள் எடுக்கப்போம். இது சம்பந்தமாக விரிவாக வந்து பார்த்தீங்கன்னா இது நெக்ஸ்ட்டில் படிக்கிறார்கள், அதாவது கம்யூனிஸ்ட் படிக்கிறார்கள். நீங்கள் வந்துச்சுன்னா தொடர்பு இயக்கம் சம்பந்தமாக விரிவாக எப்படி அதுக்கான படம் நாங்கள் வித்தியாதியாக காணுவாங்கிறது அது என்ன செய்ய மனுஷன் நீங்கள் கண்டுகொள்ள முடியுமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன முடிச்சுன்னா ரெண்டு முடிவு எடுக்கப்படும். ரெண்டு பேசிக்கான நியம் முடிச்சுன்னா முடிவுகள் நாங்கள் என்ன முடிச்சுன்னா எடுக்கப்படும். ரெண்டு பேசிக்கான முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு பொருள் ஏ என்ன செய்யுதுன்னா பொருள் ஏ வந்து செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்காலத்து செய்ய போகுது, அதாவது இங்காலத்து செய்ய வடக்கு கிழக்கு நோக்கி போகுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிங்கிற உலகத்தில் போகுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொருள் பி வந்து பார்த்தீங்கன்னா அதை பின்னோட நினைச்சுன்னா சிங்கிற உலகத்தில் போகுது இருந்துச்சுன்னா யூங்கிற உலகத்தில் போகுது ஆகும். சரிதானே? ரெண்டுமே இது ஒரே திசையில் என்ன செய்யணுச்சுன்னா இயங்குது. சரி, ஒரே திசையில் இயங்க நீங்கள் வந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரே திசையில் இயங்க நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னச்சுன்னா இப்போ நான் பி ஏ சார்பாக வேகம் ஏ சார்பாக பி வேகம் எடுக்கும். எடுத்து நான் என்ன செய்யணும்? பெருந்தல் என்ன பி ஏ இ சக பி இ பி. சரியானே? இப்படி தான் இருக்குது நம்ம சாம்பாடு. சரி, நம்ம இப்போ இதை காணும். நமக்கு என்ன வேணும்? பி இங்கே சந்திக்கிறது நம்ம என்ன புவி சார்பான வேகம். அப்போ என்ன வி ஏ இ சந்திக்காக, அதே மாதிரி வி ஏ பி சந்திக்காக பி இ சந்திக்காக.
சரிங்களா? இது என்ன சொன்னா வி, இது என்ன சொன்னா யூ. சரியே, அப்போ நமக்கு வந்து விளங்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன சொன்னா இதர திசையம் இதான், இதர திசையம் என்ன இதான். சரியே, இப்போ நம்ம என்ன பண்ணிச்சோன்னா இதை மாற்றிடுவோம். இதை என்ன பண்ணிச்சோன்னா இந்த பிஇ இந்த இபியை மாற்று, இந்த இபிஏ பிஇயை மாற்றி என்ன பண்ணிச்சுன்னா பிஇஏ இபியா மாற்றி மனுஷன் பண்ணிச்சு. இது அப்புறமா என்ன பண்ணிச்சுன்னா மைனஸ் இந்த திசையில் மைனஸ் ஆகும். சரிதானே? மைனஸ் ஆன திசையை மனுஷன்னா இப்போ இப்படி வரும். அது என்ன இப்போ பார்த்துச்சுன்னா விஏ கமா பி சமன் விஏ என்ன பி, அதே மாதிரி இந்த திசை, அதே மாதிரி இந்த திசையில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன யூ மைனஸ். அப்போ என்ன வச்சுன்னா ஒரே திசையில் இரண்டு பொருட்கள் இயங்கக்கூட வந்து பார்த்தீங்கன்னா அவற்று ஒன்றின் சார்பாக ஒன்றை சார்பகம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ற வேகங்களையும் கணிக்கிறதுக்கு சமனாக இருக்கும். சரியே, ஒன்றை ஒன்று என்ன ஒன்றும் ஒரே திசையில் இயங்க முடிச்சுன்னா ஒரே திசையில் இயங்க முடிச்சுன்னா ஒன்று சார்பாக ஒன்றை வேகம் என்ன செய்ய முடிச்சுன்னா ஒன்றையும் இரண்டை வேகத்தை கணிக்கிறது இதுக்கு சமனாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றை ஒன்று நோக்கி எங்கே இருக்கு, ஒரு பொருள் ஏ இங்கே இருக்குது, அதே மாதிரி ஒரு பொருள் பி இங்கே இருக்குது. இங்கே இது என்ன செய்ய ஒரு திசையில் போகுது என்ன செய்ய பார்த்தீங்கன்னா பி வகத்தில் போகுது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூ வகத்தில் இருக்குது. சரியே, இப்போ எதிர வகம் பி இருக்கும். சரி, இப்போ நாம் என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் பி ஏ பி சமம் தெரியுமே பி ஏ இ சக பி ஏ இ பி. சரிதானே? இப்போ நம்ம எனக்கு தனிக்கிற விவகம் என்ன பி ஏ கமா இங்கிறது என்ன பிங்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பி பிஇங்கிறது என்ன இந்த பார்த்தீங்கன்னா இங்கிறது செய்கிற யூ. சரியே, இப்போ நமக்கு தேவை நினச்சின்னா பிஇபி அப்படின்னா அதே திசையில் இங்கே திசையில் வந்து பார்த்தீங்கன்னா யூ. அப்போ இதுவும் ஒரே திசையில் ஆக்கினது நம்ம என்ன செய்யலாம் கோரி செய்யலாம்ன்றதுக்காக விஇபி சமன் என்ன இங்கே திசை மாற்றம் பண்ணிச்சுன்னா மைனஸ் ஆகும், மைனஸ் மைனஸ் என்ன ப்ளஸ் யூ. சரியே, ப்ளஸ் யூ. அப்போ வந்து பார்த்து முடிச்சுன்னா விஏ கமா பி சமன் விஏங்கிறது என்ன ப்ளஸ் பி ப்ளஸ் யூ. உங்களோட வேகம் வந்து பார்த்தீங்கன்னா பி சார்பாக ஏழு வேகம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன விஷயம்னா இங்கே பி இன்ட்டு யூவாக இருக்கும். இங்கே என்ன ஏ சார்பாகக்குள்ள இந்த ஏ வந்து நிற்கிற மாதிரியும் ஏ நோக்கி பி மட்டும் வர மாதிரியும் ஏ நோக்கி பி மட்டும் என்ன வகத்தில் பி ப்ளஸ் யூங்கிற வகத்தில் என்ன பண்ணிச்சுன்னா பி நிற்கக்குள்ள ஏ வந்துட்டு அதை நோக்கி வர மாதிரி பி. சரி, இப்போ நம்ம வந்து பார்த்துட்டோம் என்னடிச்சுன்னா ரெண்டு வேகங்கள் ஒன்று நோக்கியும் ஒரே திசையில் நியமங்குள்ளையும் இதர அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு வேகங்கள் ஒரே எதிர திசையிலையும் அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே திசையில் நியமங்குள்ள சார்பகம் எப்படி காண்றதுனா பார்த்துட்டோம். இப்போ ஒரு கோணத்துக்கு கூட ஒன்று இயங்குது, ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா கோணத்துக்கு கூட இயங்குது ஏங்கிற கோணம் ஒரு டீட்டா கூட இயங்குது. சரியே, இப்படி இது வீக்குள்ள இயங்குதுச்சுன்னா அதே மாதிரி இன்னொரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா பிங்கிற கோணத்தோட இன்னொரு கோணத்துக்குள்ள இருந்துச்சுன்னா இயங்குது. இப்படி இயங்கும் இருந்துச்சுன்னா நான் இப்படி இது சார்பகம் காண்றேன். இதில் ஒரு சார்பு இயங்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. சின்ன விஷயம் எங்களுக்கு அது ரெண்டு முறை இருந்துச்சுன்னா இதில் நிச்சயம் போட்டு அடிச்சு. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு என்ன நினச்சுன்னா நிலைக்குத்தாக விவகத்தை இருக்கிறது. இந்த விவகத்தை உங்களுக்கு காவி பிரிப்பு பின்னுக்கு வருகுது. நான் இவருக்கு சும்மா சொல்கிறேன், விளங்காட்டி சும்மா பார்த்துக்கோங்க. பின்னுக்கு காய் பிரிப்பு வரும், காய் பிரிப்பு போகணும், விசை பிரிப்பு வரும். அந்த விசை பிரிப்பு சம்மந்தமாக பார்த்து போகணும். உங்களுக்கு என்ன முடிச்சுன்னா விளங்கும். இதை என்ன செய்யலாம் முடிச்சுன்னா விவகத்தை கிடைக்கூறாகவும் எப்படி பிரிக்கிறாங்க நமக்கு காட்டுறது சும்மா பிரிக்கிறேன். P1 சமன் B2 கிடைக்கூறாகவும் இலக்கியத்துக்குறாக நம்ம பிரிக்கிறோம். அதே மாதிரி இந்த யூங்கிற படத்தை என்ன இருந்துச்சுன்னா இந்த ஆல்ஃபா கோணத்தோட U1 என்றும் U2 என்று சொல்லி பிரிக்கிறேன். பிரித்த மனுஷன் இதில் போனால் இங்கே இது இதில் திசையும் இருக்கு, அதே மாதிரி இதில் திசையும் இருக்கு. இப்போ என்ன இருந்துச்சுன்னா B A சார்பாக பியில் திசை கண்டுபிடிச்சுன்னா இப்போ இதுவும் என்ன ஒரே திசையிலே இப்போ A சார்பாக B சார்பாக இரவேகம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது சமன் B2 மைனஸ் U2 என்ன நிலை குத்தா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது வந்து பார்த்தீங்கன்னா என்ன இது மாதிரி V1 U2 அதே மாதிரி V1 மைனஸ் U2 மறுபடியும் இங்கே ரெண்டுக்கும் விளைவு காணும். விளைவு கண்டிங்கன்னா என்ன செய்ய முடியாது, இதுக்கான
சராசரி வேகம் பெறும் திசையோட என்ன செய்யும் பெறும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே நான் தரேன். அப்போது உங்களுக்கு தேவை என்ன செய்யணும்னா செஞ்சு போங்க. சரி, இப்போ என்ன செய்யணும்னுச்சுன்னா ரெண்டு பேர் செய்வோம். ரெண்டு இடத்த முடிவு எங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா ஏசி செஞ்சு போங்க. சாம்பாட்டு சம்மந்தமான உங்களுக்கு சிக்கல் இருக்குன்னா சாம்பாட்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு பேர் செஞ்சு கூட பாருங்கள். இது வந்து டீப்பாக யார் இருக்குன்னு கம்பமெண்ட்ஸ் படிக்கிறாங்க. கம்பமெண்ட்ஸ் இருக்குது, பெரிய கிராஃப் வட்டம் எல்லாம் காண்றது இருக்குது, கப்பல் கேள்வி எல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் வந்து ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு மனோமலாக தான் இருக்குது. எஸ்ஐ கேள்வி மட்டும்தான் டீப்பாக வரும். நம்ம பின்னுக்கு பாஸ்போர்ட் கேள்வி செய்யப்படும் அந்த விஷயங்களை பார்த்துட்டு போவோம். இப்போ இவ்வளவு நேரம் தெரிஞ்ச கேள்விகள் தெரிஞ்சா இப்போ நான் படித்தாலும் என்ன செய்யலாம் விஜயதாசார் கேள்வி செய்ய மாதிரி கிடையான ஒரு பாதையில் 70 வேகத்தில் செல்லும் ஒரு கார் ஏகினை பி என்னும் கார் ஆனது 100 வேகத்தில் சொல்லுது. ஏங்கிற கார் என்ன செய்யலாம் அப்படின்னா 70 ms வேகத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னா போகுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிங்கிற கார் என்ன செய்யணுச்சுன்னா 100 ms வேகத்தில் போகுது. சரியானே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் சார்பாக மற்ற பொருள் வேகம் ஏ சார்பாக பி வேகம் பி சார்பாக ஏ வேகம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரே திசையில் அழிக்கிறதால 100 - 70 எடுத்தோம் முடிச்சுன்னா ஒரே திசையில் எங்கே தரேன்னு 30 ms -1 செஞ்சு போகும். ஒரு பொருள் சார்பாக இன்னொரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா 100 ms -1 போகும். இது என்ன பி சார்பாக ஏட வேகம் பியிலேருந்து ஏ கழிச்சு அதே வந்து பி ஏ சார்பாக பி வேகத்தில் தெரிஞ்சுன்னா ஏட வேகம் என்ன ஏட வேகம் 70 -30 என்ன a - 30 மைனஸ் a - 70 70லேருந்து 100 -30 திசையில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தா காரணி பி வந்து பின்னு போகுது. கார் அவுத்து ஏ கார் என்ன செய்ய முடிச்சுன்னா பின்னு போகும். சரியே பின்னு போகும். பின்னோட கட்டாது. சரி ஒரே விஷயம் கட்டாது உங்களுக்கு விளங்க மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ இந்த கார் வந்து 100 ms போகும். இந்த கார் வந்து 70 ms போகும். இந்த கார் 100 போகும். இந்த கார் 60 போகும். இது ரெண்டுக்கு முன்னாடி 30 ms வித்தியாசம் இல்லை. 30 ms வித்தியாசம் இல்லை இருக்குது. அப்போ என்ன இருந்துச்சுன்னா 30 மீட்டர் இருந்துக்கிட்டீங்க. அதோட வார சூரியன் வந்துட்டு நீங்கள் இருந்துக்கிட்டீங்க. அதில் வந்து பார்த்துருந்துச்சுன்னா இந்த 30 ms -1 நம்மளோட பி சார்பாக ஏழு எதிர்த்து செய்த 30 அடிக்கு எதிர்த்து செய்ய இங்காலத்து செய்ய இயங்குற மாதிரி. இதை பொறுத்த வரைக்கும் இங்காலத்து செய்ய இது 30 ms -1 இது இயங்குற மாதிரி. அதே இது சார்பாக பார்த்தோம்னுச்சுன்னா பி ஏ சார்பாக பிஏ பார்த்து முடிச்சுன்னா பி வந்து 30 ms -1 போகிற மாதிரி இருக்கும். பி சார்பாக ஏ பார்த்து முடிச்சுன்னா ஏ வந்து பின்னுக்கு 30 ms -1 போகிற மாதிரி. நாங்கள் வந்து பார்த்து முடிச்சு எப்படி இருந்துச்சுன்னா நாங்கள் சாதாரணமாக ட்ரெயினில் போக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யும் மின்காமம் என்ன செய்யும் நமக்கு பின்னுக்கு போகும் தானே. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இது. உண்மையில் என்ன மின்காமம் இயங்குது நாம் இயங்குறோம். ட்ரெயின் இயங்குது ட்ரெயினோட நாம் இயங்குகிறோம். ஆனால் மின்காமம் இயங்குது ஆனால் மின்காமம் என்ன செய்யும் உண்மையை நமக்கு பின்னுக்கு போகிற மாதிரி இருக்கும். அந்த கான்செப்ட் தான் இது. சரி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கார் வச்சு இருந்துச்சுன்னா பிஏ புவிசார்பாக இருந்துச்சுன்னா வடக்கு நோக்கி இருந்துச்சுன்னா 50 ms போகுது. அதே மாதிரி பிஇ வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி இருந்துச்சுன்னா 50 ms போகுது. இப்படி கேள்விகள் கூட எப்படி செய்வீங்க கண்டிஷன்னா அதை நிறைய தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ பி சார்பாக இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன இருந்துச்சுன்னா சாம்பார் யூஸ் பண்ணுங்க. BAE சார் BBB சரி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா 50 ms -1 இது ப்ளஸ் என்ன உங்களுக்கு மைனஸாக மாறணும் தெரியும். 50 ms -1 இது ப்ளஸ்ஸாக மாற்றணும் நினச்சி செய்ய மாற்றணும். 50 ms -1 ப்ளஸ் 50 ms -1 இப்படி இருந்துச்சுன்னா இந்த படம் எப்படியா போகுது 50 ms -1 50 ms இதுக்குள்ள போகுது. இதை விளைவுகள் காண்றது நம்ம படிப்போம். விசைக்கும் சரி விவகத்துக்கும் சரி கால் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விளைவு காண்றது ஒரே மாதிரி தான். அது வந்து பின்னணி படிப்பேன் விசைக்கு படிக்கக்கூட இது உங்களுக்கு சாதாரண இது கழிக்க இது இப்போ விளைவிப்படுங்க. இது பயிர் கருத்து எடுத்த பொருள் நீங்கள் இது காண்பீங்க கலந்துங்கன்னா 50 மற்றும் 2 பேர் சரி அப்படியே இங்கே படிப்போம். இப்படி தான் காண்றாங்க நினப்பிச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா. சரி,
இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சார்பு ஆறு கொடுக்கணுங்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா இதே மாதிரி தான் இதே கான்செப்ட் தான். ஒரே திசையில் ஆறு கொடுக்கணும் வந்துட்டு இதுக்கு மனுஷன் கூட்டணும் மீதி திசை கழிக்கணும் எது திசையில் ஒன்று நோக்கி என்ன முடிச்சுன்னா கூட்டணுங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுங்க. சரி சரியானே இந்த கிளாஸ் நம்ம என்ன முடிச்சுன்னா இப்போ இதோட முடிப்போம். அடுத்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்ய முடிச்சுன்னா வேக நேர வரைக்கும் நிறைய கேள்விகள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வலகு மாறுமுடுகளுக்கான கிராஃப் எப்படி வரும், குறையிறது கிராஃப் எப்படி வரும், மைனஸ் ஒரு கிராஃப் எப்படி வரும் விஷயத்தை நான் பார்ப்போம். சரிதானே அடுத்த கிளாஸில் சந்திப்போம். நன்றி வணக்கம்.